ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன். இன்றைக்கி நம்ம நவராத்திரி 3வது நாள் பிரசாதம் நம்ம இன்றைக்கி சுக்ர பகவானுக்கும் வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருச்சு. அம்பாளுக்கு புட்டு. இன்றைக்கி பச்சரிசி மாவில் புட்டு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய், முந்திரி பருப்பு போட்டு புட்டு. இது ட்ரை மொச்சை. அந்த மொச்சையை 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்கோம். இது காரம். இதே புட்டு தான் நான் வெள்ளை பாவு வச்சு இந்த புட்டு மாவை இதில் கலந்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் ஒன்று தான். இது ட்ரையானது, அது கொஞ்சம் நம்ம அந்த பாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது 2 இனிப்பு, ஒரு காரம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கப்பில் 3 கப் பச்சரிசி மாவு, வெறும் பச்சரிசி மாவு தான் நான் எடுத்து இதில் போட்டிருக்கேன். இந்த கிண்ணத்தில் இதை இப்போ நம்ம மாவு வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 1/2 கிலோ வெல்லம் நான் சும்மா காய்ச்சி அதாவது தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மறுபடி நம்ம பாவு மாதிரி வைக்கணும். அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தூசிக்காக தான் நம்ம ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா க்ளீனாக இருக்குது. இதை கொஞ்சம் இப்போ தண்ணியாக இருக்குது. இன்னும் நல்லா ஹீட் பண்ணி பாவு பதத்துக்கு வரணும். இது மொச்சை, ட்ரை மொச்சை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி சுக்கிரனுக்கு இந்த மொச்சை தாங்க பிரசாதம். அம்பாளுக்கு தான் நம்ம புட்டு வைக்கிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு புட்டு. இன்றைக்கி 3ஆம் நாள் பிரசாதங்கிறதுக்காக இன்றைக்கி சுக்கிரனுக்கு இன்றைக்கி மொச்சை. இது காரம். இதை நல்லா வெந்நீர் ஊற்றி இப்போ 6 மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கு. நான் புட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது தாளிக்கலாம். இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கலாம். மாவு சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இப்போ மாவை வறுத்துட்டோம், சூடாகிருக்கு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம மறுதடவையும் அந்த வெல்லத்தை ஹீட் பண்ணுறோம். கொஞ்சம் கெட்டி பதமாக வரணும். நல்லா திக்காக வரணுங்க. இப்போ நம்ம இந்த புட்டுக்கு பாருங்கள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், அது மாதிரி உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு கம்மியாக தாங்க. உப்பு இல்லாமல் போடக்கூடாது. மற்ற நாளில் புட்டு வைக்கிறதுக்கும் விசேஷ நாளில் அந்த மஞ்சளில் மகாலட்சுமி, அப்போ விசேஷ தினங்கிறதுங்கிறதுக்குனால இந்த புட்டு அம்பாளுக்கு உகந்தது. வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம சர்வசாதாரண நாட்கள்லேயே புட்டு செஞ்சு அம்பாளை ஆவாகனம் பண்ணலாம். இந்த மஞ்சள் போடுறது விசேஷ நாளுக்கு அந்த புட்டில் போடுறது, கலர் சேர்க்காமல் மஞ்சத்தூள் போடுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி விசேஷம், அதனால் அம்பாளுக்கு மஞ்சத்தூள் போட்டு புட்டு கிளறோம். வெள்ளையாக இருக்கக்கூடாது, அதனால். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி மொச்சையை வேக வைக்கிறோம். நான் வந்து வெந்நீர் ஊற்றி 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ மறுபடியும் தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணியில் மாற்றி இப்போ வேக வச்சுருக்கேன். உப்பு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வேகட்டும். இப்போ வறுத்த மாவில் நம்ம வந்து மஞ்சள் போட்டு தண்ணி ஆற வச்சுருக்கோம் பாருங்கள். வெந்நீர் வந்து இலை வெந்நீராக இருக்குது. இப்போ இதை லைட்டாக தெளிச்சாப்பில், ரொம்ப இல்லைங்க, தெளிச்சாப்பில் புட்டுக்கு நம்ம பிசைவோம்ல அது மாதிரி ரொம்ப தெளிக்கக்கூடாது. புட்டுக்கு லைட்டாக ரொம்ப கட்டிப்படாமல் மாவை ரொம்ப கட்டிப்படலைங்க. இந்த மஞ்சள் வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா, மகாலட்சுமி அதில் வாசம், மகாலட்சுமி அதில் வீட்டில் இருப்பாள். அதனால தான் விசேஷ நாளுங்களில் நாங்கள் புட்டுக்கு மட்டும் லைட்டாக மஞ்சள் தெளித்து நாங்கள் புட்டு அவிப்போம். மற்ற நாள் வந்து புட்டு நம்ம செய்கிறது வந்து அது வேறு விசேஷங்கள் பண்ணுறது, அது வந்து கொஞ்சம் வெள்ளையாக. இது மங்களகரத்துக்காக நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து ஆவாகனம் பண்ணுறதுனால லைட்டாக மஞ்சள் வந்து லக்ஷ்மி, மகாலட்சுமி, உப்பு மகாலட்சுமி ரெண்டுமே சேர்ந்ததுனால நமக்கு வந்து பலன் அதிகமாகும். அதனால தான் இந்த புட்டில் வந்து இன்றைக்கி விசேஷ நாளில் சேர்க்குறோம். இன்றைக்கி 3ஆம் நாள் அம்பிகைக்கு உகந்தது. அதனால் பாருங்கள், இப்போ வந்து நம்ம இட்லி சட்டியில் ஆவியில் வேக வைப்போம். இப்போ மாவை இதில் அவ்வளோதாங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு, வரமிளகாய் கருவேப்பிலை போட்டாச்சு, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கடுகுலாம் வெடிச்சிருச்சு. நல்லா கிளறி விடுவோங்க. கிளறி விட்டு இனிமேல் தேங்காய் துருவல் போடலாம். பாருங்க,
மொச்சை நல்லா பாருங்கள் மசிஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம பகவானை சேவிச்சுட்டே இருந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். மழை பெய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா தாங்க வதக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சுக்ர பகவானுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்ரனுக்கு உரிய பிரசாதம். அவருடைய ஆசீர்வாதத்தால் எல்லாத்துக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும். அவ்வளோதான். இப்போ வெந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மாவை நம்ம பிரிச்சிட்டோம். நல்லா வெந்துருச்சுங்க மாவு. சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த இட்லி கொப்பரை மூடியிலே நம்ம போட்டுட்டோம். ஏன்னா அதில் வந்து நம்ம எதுவுமே புழங்க மாட்டோம். எச்சில்லாத பாத்திரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஏலக்காய் இந்த வெல்லத்தை இதில் லைட்டாக கிளறிடலாம். இட்லி துணியோட நூல் இதில் தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம். இதே இதில் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நவராத்திரி 3ஆம் நாள் பிரசாதம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்ரன் பகவானுக்கும் உரியது மொச்சை. பாருங்கள், ட்ரை மொச்சை. இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். இது வந்து சுக்ர பகவானுக்கு. இது வந்து பொட்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் நான் வீடியோ காமிச்சிருக்கேன். இது வந்து உதிரி பொட்டு. பாருங்கள், இப்படி ரவா மாதிரி கொட்டுறது உதிரி பொட்டு. இது பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை பாகு வச்சு அந்த மாவுலே நான் வந்து பிரட்டி வச்சுருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து உட்கார பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதில் இருந்த மாவை நான் இதில் கொஞ்சம் வெள்ளைப்பாகில் நான் இந்த புட்டு மாவு வெந்ததை போட்டு கிளறி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து அம்பாலை சேவிச்சுட்டு பிரசாதம் பண்ணியாச்சு. இன்றைக்கி குரு பகவான், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து சுக்ர பகவான். இன்றைக்கி அவருக்கு இந்த நெய்வேத்தியம் நம்ம எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம்.
அமைஞ்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் நவகிரகத்தை ஒட்டி தாங்க இந்த பிரசாதம் அமையுது. இந்த சுக்கிர பகவானுக்குள்ள ஸ்லோகத்தை நான் இப்போ சொல்லிக்கிறேன். அதை நைவேத்தியம் பண்ணும்போது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். சொல்லி தான் சாமி கும்பிட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். சுக்கிரனுடைய அருள், எல்லா ஐஸ்வர்யங்களும் வீட்டில் நிலச்சிருக்க நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இப்போ நம்ம சுக்கிர பகவானுக்கு இப்போ ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம பிரசாதத்தை கொண்டு சாமிக்கு வச்சிடலாம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனுஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தில் உள்ளதுங்களோடி நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு எப்போவுமே நிலச்சிருக்க நம்ம சுக்கிர பகவானை எப்போவுமே சேவிச்சுக்கணும். நம்ம இன்றைக்கி அம்பாளுக்கு இந்த நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். அம்பாளுக்கு ஒரு பாட்டு பாடிடலாம். எல்லா சகல சௌபாகியங்களும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி அந்தாதி தாயை நம்ம வேண்டிட்டு எல்லா விசேஷங்களும் சரி எப்போவுமே நம்ம நல்லதே நடக்கணும்னு நினச்சி நம்ம அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த நவராத்திரி டயத்துலேருந்து நம்ம எல்லாரும் பெற்று குழந்தைங்களோட கல்வி நலனுக்கும் அவங்களுக்கு கிடச்சிருக்கணும். நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும். நோய் நொடியின்றி எல்லோரும் நீண்டு வாழணும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மொச்சை நம்ம சுண்டல் ரெடி பண்ணிட்டோம், புட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த புட்டு மாவில் கொஞ்சம் நான் வெல்லத்தை கரைச்சி அதில் மாவில் நான் பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது ட்ரையானது. இது நம்ம அதில் போட்டு நம்ம கிளறி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், பார்த்துருப்பீங்க வீடியோ. இன்றைக்கி அம்பாவை சேவிச்சுக்குவோம். சுக்கிர பகவானையும் நம்ம சேவிச்சுட்டு சாமி கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சந்தோஷமாக சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் அம்பாளுக்கும் சுக்கிர பகவானை நினச்சி நம்ம அந்த மொச்சையும் ரெடி பண்ணிட்டோம். அம்பாளை நினச்சி புட்டு ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. பாருங்கள், நெய்வேத்தியம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நவராத்திரியை நல்லா செலிப்ரேஷன் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பட்சணங்கள்லாம் பண்ணி சாமி கும்பிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்கா? என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.